வணக்கம் சகோதரிகளே, காலை வணக்கம். மணி 9 ஆயிடுச்சு. ஆனால் நான் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தையல் மிஷின்லேயே பொழுதுக்கு உட்காந்துட்டேன். ரொம்ப நாள் கழித்து பொழுதுக்கு மிஷின்லேயே உட்காந்துருந்ததுனால ஒன்றும் உடம்பு ஒத்துழைக்கலை. பேக் பெயின் ஓவராகிடுச்சு. அதனால் படுத்துட்டேன். எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ப்ரெஷ் பண்ணிவிட்டு, வாசல்லாம் பெருக்கிட்டு காப்பியை போட்டு குடித்தாச்சு. காலை வேலை தூங்கி எந்திரிச்சனே காப்பி குடிக்கலைன்னா வேலையே ஓடாது. எத்தனை வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது பெண்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சனே காப்பி குடிக்கணும்னு தோணும். துணி மடிக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், வேலை இருக்குது. பாத்ரூம் கழுவணும். மெயினாக எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை பாத்ரூம் கழுவுறது. சொல்கிறது ஈஸி தான், செய்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. மழை காலத்தில் மழை பெஞ்சிட்டே இருந்ததுல, பாத்ரூமில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது. சொதன்னு கழுவுனாலும் அந்த ஈரப்பசை போகுமான்னு தெரியல. அந்த ஈரமே இருந்துகிட்டு இருந்ததுனால அழுக்கு சேர்ந்துருச்சு. அதனால் பாத்ரூம் கழுவி விட்டு இன்றைக்கி காலையில் டிஃபனை சாப்பிட்டு இந்த வேலையிலே செய்யணும். டயத்துக்கு சாப்பிட்ணும். சர்க்கரை பேஷண்ட்டெல்லாம் நிறைய இப்போ சுகர் பேஷண்ட்டு தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் டயத்துக்கு எல்லோரும் சாப்பிடுங்க. எது எப்படி போனாலும் டயத்துக்கு சாப்பாடை சாப்பிட்ருங்க, சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணி குடிங்க. ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. உடம்புக்கு அதுதான் ஆரோக்கியமானது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்றைக்கே வீடுக்கெல்லாம் மாப்பு போடணும். வேலை கிடக்கு வீட்டில். இங்கே பாருங்க, வெயில் எப்படி அடிக்குது, சுருக்குன்னு அடிக்குது பாருங்க. தெரியுதான்னு தெரில. திருவண்ணாமலை தாங்க வெயில் ஓவர். நெய்த வெயில் அதிகமாக அடிக்குது. பரவாயில்ல. துணியெல்லாம் துவைச்சி எடுத்துட்டேன். மழை பெய்யும் போதே அதிகமாக சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக துவைக்கக்கூடாதுன்னு துவைச்சி எடுத்தாச்சு. அதனால் துணி துவைக்கிற வேலையெல்லாம் இல்லை. பெண்களுக்கு வீட்டு வேலை தாங்க. காலையில் எழுந்திரிச்சுன்னே எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோமோ இல்லையே, கிச்சனுக்குள்ளே தான் போகிறதா இருக்குது. அது வேலைக்கு போகிற பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டம். காலையில் அடுப்படி போகணும், வேலைக்கு ஓடணும், அவசரமாக பிள்ளைகளை அனுப்பணும் பள்ளிக்கூடத்துக்கு, லஞ்சு பாக்ஸை கட்டிட்டு வேலைக்கு போகணும், அங்கே போனால் வேலை டென்ஷனு. வேலைக்கு போகிற பெண்கள் தான் பாவம். இதெல்லாம் ஜென்ஸ் ஒருத்தர் 2 பேர் தான் புரிஞ்சுக்குவாங்க. ஹெல்பிங் மைண்ட் அவங்களுக்கு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்குமான்னு பார்த்தா கஷ்டம்தான், சரிங்களா? தூங்கி எந்திரிச்சதுனால முகம் கும்முன்னு இருக்கு. வீங்கி ஊதி போன மாதிரி இருக்கும். பயமாக இருக்குன்னா சொல்லக்கூடாது, சரியா? நிறைய பேர்த்துக்கு தூங்கி எழுந்திரிக்கும் போது முகம் இப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் கேர் பண்ணிக்கூடாது. வேலையெல்லாம் முடிக்கணும். அப்புறம் யூடியூப்பில் ஆடியோ ஒன்று வந்துச்சு இன்னைக்கு. யாரோட ஆடியோன்னு பார்த்தா, சுமி பாட்டி, உங்கள் வயசுக்கு இது தேவையா? எல்லாத்து வீட்லேயும் உழைச்சி போடுற ஆம்பளைய தப்பு பண்ணால் கூட பொம்பளையை அனுசரித்து போவாங்க. ஆனால் பதிலுக்கு நானும் பண்ணுறேன் பாருன்னு பண்ணி இப்படி ஆடியோவாக ரெக்கார்டிங் பண்ணி மானத்தை இப்படி நீயே காற்றுல பறக்க விட்ருக்கியே. தேவையா இது உனக்கு இந்த வயசில்? ஆடியோ பாட்டின்னு தான் நம்ம பேரை வைக்கணும். நம்ம போய் பார்க்கலனாலும் அது வந்துடுதுங்க லைவில்.
யூடியூப் ஓப்பன் பண்ணால் சில பேர்த்தோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து காட்டுது நம்மகிட்ட. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பார்க்குறத கேட்குறத கேட்டு தான் ஆகும். காலையிலேயே தூங்கி எந்திரிச்சுனே அந்த ஆடியோ தான் முன்னாடி வந்து நிற்கிது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சரத்து தான் நினைக்கிறேன், அந்த பயானயமாக. தேவையில்லாத வேலை. பெண்கள் வந்து ஒழுக்க கொஞ்சம் தவறுனாலும் இப்படித்தான் மான மரியாதை போயிடும். குடும்ப கஷ்டம், குடும்பத்தில் மன நிம்மதி இல்லையா, அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருங்க. பெற்றவங்க வீடு இருக்கு இல்லையா, அங்கே போங்க. அண்ணன் தம்பி வீடு போய் 10 நாளைக்கு இருங்க. கோவம் நின்றதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை? இந்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. பெண்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். ரெண்டும் நினச்சி நீங்கள் சொன்ன எந்த ஒரு விஷயமே நீங்கள் பாருங்கள், ஆடியோவாக எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இதெல்லாம் தேவையா உங்கள் வயசுக்கு? வேறு பசங்க லைஃப்பை ஃப்யூச்சரை கெடுக்கிற மாதிரி நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. பசங்க லைஃப் பாதிக்குதா, அந்த வேலையே செய்யக்கூடாது. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்கள் புருஷனை ஒழுக்கமாக திருத்திருக்கலாம்ல. நீங்கள் சரியில்லாதனால தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லாது. இதெல்லாம் வந்து ஒரு பாடம் மற்றவங்களுக்கு. இதுதான் ஆடியோ ரெக்கார்டிங் போடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, தேவையில்லாத வேலை. அப்புறம் ஒரு இது லைவ் 12 மணிக்கு போடலான்னு பார்த்தேன். எங்கள் பொண்ணு காலேஜுக்கு சென்னைக்கு போகிறனால பஸ் வச்சோட போயிட்டேன் நான். அதனால் போட முடியல. இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? சரி உறவுகளே, நான் போய் வேலையை பார்க்குறேன். அப்புறமா பேசலாம். நன்றி, வணக்கம். எல்லோரும் காலையில் சாப்பிட்டு காலை சாப்பாடும் நைட் சாப்பாடும் யாரும் கட் பண்ணாதீங்க. மதிய உணவு கூட இல்லாமல் இருக்கலாம். காலை உணவும் இரவு உணவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. உடம்புக்கு தொந்தரவு வரும், பல வியாதிகளை கொண்டு வரும். அதனால் எல்லோரும் சாப்பிடுங்க. சரிங்களா?